வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லக்கி பேம்பு பத்தின இன்ஃபர்மேஷனுங்க. இது தெரியாம லக்கி பேம்பு வாங்காதீங்க. அது என்ன பேரு லக்கி பேம்பு? ஃபர்ஸ்ட் இது பேம்புவானா இது பேம்பு கிடையாதுங்க. ட்ரெஸ்ஸினாங்கிற ஒரு பிளான்ட் வகையை சார்ந்தது. இது பார்க்கறக்கு பேம்பு மாரி இருக்கங்காட்டி எல்லாம் பேம்புன்னு சொல்றோம். அது ஏன் லக்கி பேம்புன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுல நம்ம எத்தன ஸ்டெம்ஸ் இருக்கிற பேம்பு வாங்கணும், அது வாஸ்துபடி என்ன பெனிஃபிட்ங்கிறத பார்க்கலாங்க. இதுல நம்பர் 1 வந்துட்டு இந்த சிங்கிள் ஸ்டாக் பேம்பூங்க. இது நீங்க தனியா ஒரு ஓனா பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படிங்கும்போது, நீங்க இந்த மாரி சிங்கிள் ஸ்டெம் வச்சீங்கன்னா, நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு, ஒரு அமைதிக்கு அந்த மாரி இதெல்லாம் வந்துட்டு இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு புது லைஃப், ஒரு புது பிகினிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சிங்கிள் ஸ்டாக் பேம்பூ நல்லா இருக்குங்க. நம்பர் 2 வந்துட்டு 2 ஸ்டாக் பேம்பூங்க. இந்த பேம்பூ நேம் பார்த்தாலே தெரியும். 2 ஸ்டாக்குங்கிறது ரிலேஷன்ஷிப்பு, பார்ட்னர்ஷிப்பு, லவ் எல்லாமே மென்ஷன் பண்ணுதுங்க. ஸோ இத நீங்க பெட்ரூம்ல வச்சிருக்கலாம், இல்ல லிவிங் ரூம்ல வச்சுக்கலாம். அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் ஸ்டாக்குங்கும்போது நீங்க ஒரு பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்க வீட்ல ஒரு பீஸ், லவ் எல்லாத்துக்காக நீங்க வச்சுக்கலாம். லக்கி பேம்புங்கிற நேம் மட்டும் பத்தாதுங்க. அதுல நம்ம எப்படி பார்த்து வாங்குனா நம்மளுக்கு என்ன லக்குங்கிறது தெரியணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 3 ஸ்டாக் பேம்போங்க. இதுல இந்த 3 ஸ்டாக்குங்கிறக்கு மீனிங்கு ஹாப்பினஸ்ஸுங்க, லாங் லைஃபு, அப்புறம் முக்கியமான விஷயம் ஹெல்த்துங்க. இது 3ம் தான் இந்த 3 ஸ்டாக் பேம்பு வைக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்றாங்க. இத வந்துட்டு லிவிங் ரூம்லயும், அதே மாரி ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸ்லயும் வைக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 4ங்க. இது 4 ஸ்டாக் பேம்பு. ஆனா இத ஒரு அன்லக்கி பேம்புங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சைனால டெத்துக்கும் சீன்னு தான் சொல்லுவாங்க. சீன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாரி நம்பர் 4க்கும் சீன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இத அன்லக்கி பேம்புவா கன்சிடர் பண்றாங்க. ஸோ இப்ப எங்ககிட்ட 4 ஸ்டாக் இருக்குன்னா, இன்னொரு ஸ்டிக் வாங்கி 5 ஸ்டாக்கா வச்சுக்கோங்க. இல்லன்னா 1 எடுத்துட்டு 3 ஸ்டாக்கா யூஸ் பண்ணிக்கங்க. அதனால தான் இதெல்லாம் தெரியாம பேம்பு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்த வீட்ல 5 ஸ்டாக் பேம்பு பார்க்க போறோம். 5 ஸ்டாக் பேம்பு வந்துட்டு ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வீட்ல பெரியவங்க இருந்தாங்கன்னா, அவங்க ரூம்ல, ஹால்ல, நம்ம ஆஃபீஸ் டேபிள்ல அந்த மாரி எல்லாம் வச்சுக்கலாங்க. இது மெயினா கிழக்கு, தென்கிழக்கு அந்த டைரக்ஷன்ல வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அடுத்து 6 ஸ்டாக் பேம்பு. இந்த பேம்பு வீட்ல வச்சிருக்கும்போது மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. புது புது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையா வரும். அதுவும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நெறையா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு டோட்டல் லக்கா கன்சிடர் பண்றாங்க. ஸோ 6 ஸ்டாக் பேம்பு மறக்காம உங்க ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா, அங்க வச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாத்த விட நம்ம எஃபோர்ட் மெயினுங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பிலீவ் தான். நெக்ஸ்ட்டு 7 ஸ்டாக் பேம்பூங்க. இந்த 7 ஸ்டாக் பேம்பு வீட்ல இருக்கும்போது ஃபேமிலியோட யூனிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. எல்லாம் நல்லா ஒத்துமையா, அதே மாரி வீட்லயே ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப டார்க்கான பிளேஸ்ல மட்டும் வைக்க வேண்டாம். கொஞ்சம் வீட்ல ஹால்ல, இல்ல பெட்ரூம்லனாலும் ஒரு விண்டோக்கு பக்கத்துல அப்படி வைக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு 8 ஸ்டாக் பேம்பு. இந்த பேம்பு வீட்ல இருக்கும்போது மணி ஃப்ளோ நல்லா இருக்குங்கிறாங்க. ஃபேமிலி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அதே மாரி கன்டினியூவா ஒரு சக்சஸ் கிடைச்சுட்டே இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றாங்க. இதுவும் லிவிங் ஹால்ல வீட்ல என்ட்ரி ஆகுற இடத்துல வைக்கலாங்க. நெக்ஸ்ட் 9 ஸ்டாக் பேம்பு. இந்த பேம்பு வந்துட்டு ஒரு கிரேட் லக்குன்னு சொல்றாங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து சொன்ன பிசினஸ் டெவலப்மென்ட், ஹெல்த், வெல்த் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த 9 ஸ்டாக் பேம்புன்னு சொல்றாங்க. இதுவும் நம்ம லிவிங் ஹால்லயும் சரி, பிசினஸ் பண்ற இடத்துலயும் தாராளமா வைக்கலாங்க. இதுல முக்கியமான விஷயம்னா 1 டூ 9 வரைக்கும் தான் அவங்க ஒவ்வொன்னுக்கும் லக் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 9க்கு மேல இப்ப நம்ம வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு டெக்கார் பர்ப்பஸ்க்கு தான். இது லக்கி பேம்புன்னு பேர் வந்ததே, இப்போ ஒரு ஸ்டெர்ம் வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த லக் இருக்கும். அந்த மாரி அவங்க கன்சிடர் பண்ணி தான் 9 வரைக்கும் வச்சிருக்காங்க. 9க்கு மேல எதுவா இருந்தாலும் அது டெக்கார் பர்ப்பஸ்க்காக. அப்ப நம்ம நர்சரி போய் பேம்பூவெல்லாம் வாங்கிட்டு வரோமே, அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பெனிஃபிட் இல்லாம கிடையாதுங்க. இது கண்டிப்பா பொதுவாவே பிளான்ட்ஸ் எல்லாமே ஒரு டாக்ஸிக் ஏர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர குடுக்குது. இந்த பேம்பு வந்துட்டு பென்சீன், ஃபார்மால்டிஹைட் அந்த மாரி டாக்ஸிக் ஏர் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு, நம்மளுக்கு சுத்தமான காத்த குடுக்குது. ஸோ அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நாங்க வாங்கும்போது ரொம்ப சிறுசா இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் ஆச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. இந்த பேம்பு வாங்கினப்போ நான் ஃபேஸ் பண்ண ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டிக்கு வந்துட்டு எல்லோ ஸ்டிக்கா மாறிருச்சு. அதுக்கு 2 ரீசனா தான் இருக்கணும். ஒண்ணு வெயில் அதிகமா பட்டிருக்கும். இல்ல அப்படின்னா, நீங்க தண்ணி மாத்தாம விட்டுருப்பீங்க. ஃபங்கஸ் அட்டாக் ஆயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த ஸ்டிக்க மட்டும் எடுத்துட்டு, மீதி இருக்கிற எல்லா ஸ்டிக்குமே வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வச்சு விட்டுட்டேங்க. ஜெல் வச்சதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே வெளியே தனியாக வாங்கி போடல. ஜெல் மட்டும் வச்சு அடிக்கடி ஒரு 2, 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வச்சேன். எனக்கு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமே வரல. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வாங்கும்போது கண்ணாடி பவுலில் தான் இருந்துச்சு. இது நீங்கள் மண்லேயும் வச்சுக்கலாம், தண்ணியிலையும் வச்சு வளர்த்தலாம். 2லேயுமே நல்லா வருங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ரூட்டெல்லாம் எவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு.
இது 5 டேஸ் ஒன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி அந்த ரூட் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி தண்ணியும் மாற்றிட்டு பெபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டுருவாங்க. அப்படி மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ பாருங்கள் ரூட் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு. கண்ணாடி பவுலில் தான் வச்சுருந்தோம். இப்போ இடையில உடஞ்சிருச்சு வாஷ் பண்ணும்போது. அதனால் எமர்ஜென்சிக்கு இது மாற்றி வச்சது. இது அப்படியே கொஞ்சம் செட் ஆயிடுச்சுங்க. எந்த ஒரு பொருள் நம்ம வாங்குறதுனாலும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் இதை வாங்கி என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பொதுவாக நமக்கு க்ரீன் கலரு க்ரீனிஷாக ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் கொஞ்சம் காமாக இருக்கும். ஸோ வீட்டிலேயே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி பிளான்ஸ் வைக்கிறது. பிளான்ட்ஸ்னு இல்லைங்க, ஒருத்தங்க பெட்ஸாக இருக்கும், ஒருத்தங்க பிளான்ட்ஸாக இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட இதையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு லக்கி பேம்பு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதையே லக்கி பேம்புன்னு சைனாவில் சொன்னாங்க அப்படின்னா இதில் 5 விஷயம் பார்க்குறாங்க. இந்த பேம்பூவில் இருக்க வுட்டு ஒன்றுங்க, இதுலேயே வாட்டரும் இருக்குது. அதே மாதிரி பெபிள்ஸுங்கிறது நம்ம ஸ்டோன், அது வந்து எர்த்தை டினோட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இதில் ரெட் கலர் ரிப்பன் கட்டியிருக்கிறது அவங்க ஃபயர் அப்படிங்கிற மீனிங்கில் கன்சிடர் பண்ணுறாங்க. இது நம்ம வாங்கும்போதே ஒரு கண்ணாடி பவுலில் வாங்குறதுனால அது ஒரு மெட்டல் பேஸ். ஸோ இது 5மே இருக்கிறதுனால இது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியாக இதை நம்ம ஒரு கரெக்டான பிளேஸில் வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, லக்கி பேம்புங்கிறது 9 ஸ்டிக் இருக்கிற வரைக்கும் தான் வாஸ்துவில் இருக்குது. அதில் உள்ளே இருக்க லேயரெல்லாம் கணக்கு இல்லைங்க. கொஞ்சம் லாங் வீடியோ போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இன்ஃபர்மேஷன் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காவ்யா வைப்ஸை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் ஆகும்.